அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் கைக்குத்தல் அரிசியில் எப்படி சாதம் வடிக்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ பெரும்பாலும் எல்லா கடைகளிலுமே அரிசியாகவே கிடைக்குது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் நெல்லிலிருந்து அரிசி எடுத்து அதில் சாதம் வடிச்சிருக்கோம். ஈஸியாக அரிசியாக கிடைக்கும்போது எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும்னு யோசிப்பீங்க. 40-50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி தானே சமைச்சிருப்பாங்க. அதனால தான் நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்தோம். இன்றைக்கி ஒரு படி நெல் எடுத்திருக்கோம். அதிலிருந்து எவ்வளோ அரிசி கிடைக்குதோ அதை வச்சு தான் சாதம் வடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெல்லை நல்லா புடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி புடைக்கும்போது அதில் இருக்கிற தூசு, பொட்டு நெல் இதெல்லாம் கீழே கொட்டிடும். அதுக்கப்புறமா அதில் இருக்கிற கல்லெல்லாம் இந்த மாதிரி நேம்பி நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கணும். நம்ம சுத்தம் செஞ்ச நெல்லை தான் உரலில் கொட்டி உலக்க வச்சு இடிக்க போகிறோம். இந்த மாதிரி மேலே வைக்கிற கூடைக்கு பேர் உரல் புட்டி. இதை வச்சிட்டோம்னா நம்ம இடிக்கும்போது இறஞ்சி வெளியில் கொட்டாது. அதுக்காக தான் இது வைக்கிறாங்க. நாங்கள் இன்றைக்கி வேக வச்ச நெல் தான் எடுத்திருக்கோம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே தோல் விட்டுருச்சு. இதுவே பச்சரிசியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து வேலை எடுக்கும். இந்த மாதிரி நெல் நல்லா குத்தினதுக்கப்புறமா உரல்லேருந்து எடுத்து முதல்ல ஒரு டைம் புடச்சி எடுத்துடலாம். இப்போ புடைக்கும்போது அதில் இருக்க உமியெல்லாம் கீழே கொட்டிடும். இதை டைம் சுத்தம் செஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் உரலில் போட்டு 2வது டைம் குத்தும்போது கொஞ்சம் மெதுவாக தான் குத்தணும். ஏன்னா இப்போவே 3/4 பாகம் அரிசி நம்மளுக்கு கிடச்சிருச்சு. 1-2 இருக்கிற நெல் உடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் செகண்ட் டைம் போட்டு இந்த மாதிரி பண்ணுறோம். இது தாங்க ஒரிஜினல் கைக்குத்தல் அரிசி. எங்களுக்கு ஒரு படி நெல்லுக்கு அரைப்படி அரிசி கிடச்சிது. இது பார்க்கவே நல்லா பொன்னி அரிசி மாதிரி இருக்குங்க. நம்ம பாலிஷ் பண்ணாதனால அது கலர் மட்டும் கொஞ்சம் எல்லோயிஷாக இருக்குது. நான் இன்றைக்கி 1 டம்ளர் அரிசி எடுத்து அதில் சாதம் வடிக்க போகிறோம். அரிசியை நல்லா 2-3 டைம் கழுவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறின அரிசியை வடித்து தான் சாதம் சாப்பிட போகிறோம். இதை நம்ம குக்கரில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி ஓப்பன் பாட்டில் வச்சு வேக வச்சு கஞ்சியை வடிச்சிட்டு சாப்பிடும்போது தான் அதோட சத்துக்கள் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த கைக்குத்தல் அரிசியில் செலினியம், நார்ச்சத்து இந்த மாதிரி நிறைய விட்டமின்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம உடம்புல கேன்சர் வராமல் தடுக்க நிறைய ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கைக்குத்தல் அரிசி வாங்கி சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட்டு கம்மியாகும். இதை நம்ம ஒயிட் ரைஸ் சாப்பிட்ற அளவுக்கு நிறையலாம் சாப்பிட முடியாது. அது 1 கப் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நம்ம அதில் பாதி தான் இதை சாப்பிட முடியும். இந்த மாதிரி சாப்பாட்டோட அளவு குறையும் போது உடம்போட வெயிட்டு தானாகவே குறையும். அதுவும் இல்லாமல் ஒயிட் ரைஸ் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கைக்குத்தல் அரிசி உங்களுக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வாரம் ஒரு வாட்டியாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க.